சிவனும் சிவராத்திரியும் எபிசோட் 3. அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாகக் கொண்டு திருப்பார்கடலை கடைந்தனர். தேவர்களும் அசுரர்களும் இரு பக்கமும் பிடித்து இழுத்ததில் மலையில் உடல் அழுத்தி ஏற்பட்ட வலியால் வாசுகி பெரும் மூச்சுவிட்டது. அது விஷமாக மாறி கடலில் கலந்து ஆலக்கால விஷமாக வெளிப்பட்டது. அனைத்து பிரபஞ்சங்களையும் அழிக்கும் வல்லமை கொண்ட அந்த விஷத்தை அழிப்பது எப்படி என தெரியாமல் அனைவரும் அஞ்சி ஓடினர். பின்பு சிவனே அந்த விஷத்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அந்த விஷம் ஈசனை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவரது தொண்டை பகுதியை அழுத்திப் பிடித்து உடலுக்கும் விஷம் இறங்காமல் தடுத்தாள் பார்வதி தேவி. விஷமானது ஈசனின் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. இதனால் அவரது கழுத்துப் பகுதி நீல நிறமாக மாறியது. இதன் காரணமாகவே அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். இந்த நிகழ்வு நடந்ததும் ஒரு சிவராத்திரி நாள் அன்றுதான். இன்றைய தினத்தில் விரதமிருந்து வணங்கினால் நம் வாழ்க்கையில் உள்ள கசப்பான விஷயங்களை ஆண்டவன் இனிமையாக மாற்றித் தருவார் என நம்பப்படுகிறது. மேலும் சிவராத்திரியில் நடந்த நிகழ்வு என்ன? வாருங்கள் அடுத்த வீடியோவில் காணலாம்.